ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் நெட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் மேட்ச்னே சொல்லலாம். இந்தியா ஒரு கம்ஃபர்டபுளான வின்னு சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் நாக் ஆடினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபினிஷ் கொடுத்தாரு அந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்குமே. அண்ட் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் நாக் ஆடினாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் லைனை கிராஸ் பண்ண முடியல. அண்ட் டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வந்தார். அதை பற்றி நம்ம பேசுவோம் என்னன்றது. அண்ட் சொல்லுங்க கிஷோர், அந்த அபிஷேக் சர்மாவோட நாக்கா இருக்கட்டும், அந்த ஜேக்கப் டெஃபோட bowling-ஆ இருக்கட்டும், ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்தியாவாகட்டும் நியூசிலாண்ட் ஆகட்டும் யார் வின் பண்ணாலுமே. பட் ரெண்டு சைட்ல இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு கீ பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கிஷோர். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் பத்தி பேசிடுவோம். அபிஷேக் சர்மா அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டா விளையாண்டுருக்காரு இந்த மேட்ச்ல, வழக்கம் போல தான். அண்ட் சி 35 பால்ஸ்ல 84 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 8 6, 5 4, 240 ஸ்ட்ரைக் ரேட்ல அவர் பேட் பண்ணியிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 7 பாலுக்கு 10 ரன் தான் இருந்தாரு. சரிங்களா, முதல்ல 7 பாலுக்கு 10 ரன் தான் இருந்தாரு. அது அந்த டயத்துல கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவரை வந்துட்டு கையிலே பிடிக்க முடியல. ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து அடிச்சாரு, நின்னுட்டு அடிச்சாரு, திரும்பி அடிச்சாரு, எல்லாமே அடிச்சாரு. ஸோ அபிஷேக் சர்மாஸ் நாக் வாஸ் சூப்பர். அண்ட் சாம்சனும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு, 2 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கையிலேயே கொடுத்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா அவரோட என்ட்ரியை சூப்பரா அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த ஸ்ட்ரைட்ல ஒரு 4 செமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு அவர் அடிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் அவர் இன்னிங் சூப்பரா பில்ட் பண்ணுவார்னு பார்த்தோம். 2 4க்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் கையிலேயே அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. அண்ட் சூரியகுமார் யாதவ், ஸோ அவருக்கும் இப்போ நல்லா இந்த மேட்ச் நல்லா கொஞ்சம் நின்று 22 பால்ல 32 ரன் அடிச்சிருக்காரு, 145 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஸோ இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நாக்ஸ் இன்னும் 30 40 40 50 மாத்துவாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் ஆன் டு இட். சூரியகுமார் யாதவ் பேட்டிங் பத்தி நீங்க சொன்னீங்க. அவர் பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி பேட்டிங் ஒரு பிரைம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆப் சைடா இருக்கட்டும் லெக் சைடா இருக்கட்டும் அவரோட பேட்டிங் ரன்ஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே வேகன் வெயில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும். பட் பாஸ்ட் ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லெக் சைடாவே ஆட பாக்குறாரு. ஐ திங்க் லெக் சைட்ல அண்ட் ஃபைன் லெக்ல அந்த மாதிரி இடத்துல அதிகமா பேட்டிங் ஆட பாக்குறாரு அவர். பட் இந்த மேட்ச்ல என்ன பண்ணாருன்னா திருப்பி அந்த பிரைம்ல எப்படி ஆடினாரோ வந்தோடனே ஆப் சைட்ல ஒரு 2 4 ஸ்ட்ரைட்ல ஒரு 4 அந்த மாதிரி ஆப் சைடும் டாமினேட் பண்றாரு அண்ட் லெக் சைட்லயும் டாமினேட் பண்றாரு. அந்த ஒரு சேஞ்ச் திருப்பி அவர் கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் திருப்பி அந்த டச்சுக்கு வராருன்னு நினைக்கிறேன். அண்ட் சொல்லுங்க கார்த்தி, நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா ஜேக்கப் டெஃபியோட bowling-ஆ இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்குமே இந்த மேட்ச்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா அபிஷேக் சர்மாக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்குமே ஜேக்கப் டெஃபி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிச்சில் அவர் அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கலா bowling போடுறதுன்றது அவ்வளவு ஈஸி இல்ல. அண்ட் ஜேக்கப் டெஃபி அண்ட் சாப்மேன் கூட ஒரு நல்ல நாக் விளையாண்டாரு, ஒரு டீசன்ட் நாக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸோட நாக், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கார்த்தி. Next of the field, one of the best bowlers in the modern day cricket. Super pot of is really bowled very well in the 4 overs, 27 runs in 2 wickets. Economy less than 7, and almost 6.5, 6.6. அவர் மட்டும் சூப்பரா போட்டு இந்த பிச்ல மட்டும் அவர் மட்டும் இது பண்ணாரு. அதே மாதிரி சாம்ப்மேன் இஸ் சூப்பரா அவர் bowling வரல, பட் பேட்டிங் மட்டும் சூப்பரா பண்ணா. 38 ரன்ஸ் சம்திங் அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரவீந்திரா இஸ் நாட் ஃபிட் இந்த T20 இந்த டீம்ல செட் ஆகுது நினைக்கிறேன். ஐ மீன் இந்த ஃபின் ஏலன் டீம் எஃபர்ட் வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் தேவன் கான்வியோ ரவீந்திர மாதிரி பிளேயர் எடுத்து அவங்க 2 பேர் ஓப்பனிங் தான் சூப்பரா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டாம் ராபின்சன் அவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பிலிப்ஸ் கூட சின்ன பார்ட்னர்ஷிப் நல்லா பண்ணாரு. டேரியன் மிச்சல் நாட் நம்பர் 6 என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அவரால் நம்பர் 4 அந்த நம்பர் 3 அந்த ரேஞ்ச் ஒரு பேட்ஸ்மேன். ஆல்மோஸ்ட் T20 அவர் ஓப்பனிங் கூட ஆட வைக்கல என்ன பொறுத்த வரைக்கும். டேரியன் மிச்சல் வந்து ஓப்பனிங் கூட ஆட வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனா டேரியன் மிச்சல் நம்பர் 6 கொஞ்சம் அது கொஞ்சம் என்னால அக்ரி பண்ண முடியல. கொஞ்சம் இவ்வளோ லாட்ஸ் ஆஃப் மிஸ்ஃபீல்ட் இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் சரி நியூசிலாண்டும் சரி அந்த கேஷ் ட்ராப் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ஃபீல்டு நிறைய பண்ணாங்க. ஐ மீன் கிறிஸ்டியன் கிளாக் தான் எனக்கு ஒரே ஓவர்ல 2 4 விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்தியா கொஞ்சம் ஈஸியான கேச்சஸ் கொஞ்சம் டிராப் பண்ணாங்க. கிஷனும் சரி கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன ஈஸியான கேச்சஸ் கொஞ்சம் டிராப் பண்ணாங்க. நீங்க சொன்ன ரிங்கோட நாக் வந்து அந்த எண்ட்ல ரொம்ப குரூஷியலா இருந்தாரு. அவரோட நாக் தான் மேபி அந்த மேட்ச கொஞ்சம் லிட்டில் பிட் அந்த 210 இருந்து தெரிஞ்சிருக்கா 230 அந்த அந்த ரேஞ்ச் 238 சம்திங் போனதுக்கு ஒரு ரிங்கோட நாக் கூட இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்து சரி கொஞ்சம் bowling கொஞ்சம் பேச இன்னும் கொஞ்சம் 2 ஓவர் வச்சுட்டு டேரியன் மிச்சல் ஓவரை அப்படி டேரியன் மிச்சல் ட்ரை பண்றாங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கலாம். 1 ஓவர் அந்த 11 to 15 அந்த ஓவர்ல ட்ரை பண்ணிட்டு மிச்சல் சான்ஸ்லரே போயிருக்கலாம். மேபி அவர் ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு ஓவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஓகே இந்த கேம் பார்ட் ஆஃப் த கேம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்தியா பொறுத்த 238 ஓகே நல்ல ஸ்கோர் தான்.
ஆனா அவங்க வந்து ஃபிஃப்த் bowling ஆப்ஷனே பார்க்கும்போது லைட்லி கொஞ்சம் வீக்கா தான் தெரியுது எனக்கு என்னமோ. ஏன்னா சிவம் துபே இந்த மாதிரி ஆப்ஷன் தான். பட் சிவமே நல்லா தான் போட்டு இனிஷியலா பார்க்கும்போது 27 runs ஒரு 2 wickets எடுத்தாரு. அந்த டார்கெட்டுக்கு ஓகே மேபி ஒரு 200 ஒரு 210 அந்த மாதிரி ஸ்கோர் போயிருந்தா மேபி இனிஷியலா இந்தியா மாற்றிருப்பாங்க நினைக்கிறேன். பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் நியூசிலாந்து பக்கம் போயிருக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். கண்டிப்பா. அப்புறம் நீங்க மிச்சலோட பேட்டிங் ஆர்டர் பத்தி சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மிச்சல் வந்து நம்பர் 4ல தான் இந்த மேட்ச் வந்திருப்பாரு. பட் என்னன்னா அங்க இருக்கிற ஸ்கோருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிளென் பிலிப்ஸ் ஒரு பவர் ஹிட்டரை பாத்தீங்கன்னா நம்பர் 4ல ப்ரமோட் பண்ணிட்டு டேரல் மிச்சலை பாத்தீங்கன்னா நம்பர் 6ல ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. அதுதான் நடந்திருக்கும் மேக்ஸிமம். மத்தபடி அப்கமிங் மேட்சஸ்ல எல்லாம் அவர் தான் நம்பர் 4ல விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்ஃபீல்டு இந்தியா மிஸ்ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒரு லாஸ்ட் 1 இயராவே பாத்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் ட்ராப் ஆகுறது பாக்குறோம், நிறைய மிஸ்ஃபீல்டிங் பாக்குறோம். அண்ட் அவங்க ஃபீல்டுகளை நிறைய ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயராவே நிறைய கேட்ச் ட்ராப்ஸ் எல்லாம் நடக்குது இந்தியால. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கிஷோர்? சரி, இந்த மேட்ச் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ரன் அவுட், சஞ்சு சாம்சன் ரன் அவுட் மிஸ் பண்ணாரு. ரன் அவுட் பிடிச்சிருந்தா கிளென் பிலிப்ஸை முன்னாடியே முடிச்சிருக்கலாம். ஸோ மேட்ச் would have been easier. அண்ட் ரிங்கு, இஷன் எல்லாமே கைக்கு வர கேச்சஸ் நல்லாவே ட்ராப் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் அ சைடு பிகாஸ் கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படின்ற போது உங்களுக்கு ஃபீல்டிங் கரெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி கேச்சஸ்லாம் விட்டா இட் வில் பி வெரி டேஞ்சரஸ். குரூஷியலான மேட்சஸில் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும் இந்த மாதிரி கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணால். அடுத்தது பிலிப்ஸோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரியலி சூப்பர். நான் ரொம்ப நாள் யோசிச்சேன் ஸ்பின்ல எப்படி இவ்வளவு சூப்பரா பேட்டிங் ஆடுறாரு அப்படின்னு பார்த்துதான் இன்னைக்கு நல்லாவே நோட் பண்ணாரு. ஹி கோஸ் அண்டர் த பால் ஹி கோஸ் அண்டர் த பால் அப்படின்னு ஹி கோஸ் அண்டர் த பால். நல்லா பால் கீழே போயிட்டு நல்லா வச்சு சாத்துறாரு அவர் ஸ்பின்ல. சச் அ கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அண்ட் நல்லா அந்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஹி கோஸ் அண்டர் த பால் அண்ட் ஹி ஹிட்ஸ் இட் அவே. சூப்பரா இருந்துச்சு அவர் பேட்டிங் பார்க்கறதுக்கு. அவர் 78 runs 40 balls-ல unfortunately couldn't make it for his team. Hope he bats. Hope we see more of Glenn Phillips in the future. கண்டிப்பா. அண்ட் அதுக்கப்புறம் ஓடிஐல பாத்தீங்கன்னா நம்ம பேட்ஸ்மேன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நிறைய கஷ்டப்படுவாங்க. அந்த T20ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். ஸ்பின்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா ஓடிஐல பாத்தீங்கன்னா நம்ம பேட்டிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே ஸ்வீப் ஆட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா மட்டும் தான் ஸ்வீப் ஆடுவாரு. மத்தபடி யாருமே ஸ்வீப் ஆடுற பேட்ஸ்மேன்ஸே இல்ல. பட் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். அப்படியே எல்லாருமே ஸ்வீப் ஆடுறானுங்க. ஐ திங்க் எப்படி சொல்றது, இஷான் கிஷன் ஸ்வீப் ஆடுவாரு, சூரியகுமார் யாதவ் ஆடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் ஆடுவாரு. அண்ட் சஞ்சு சாம்சனும் ஆடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்வீப் ஆடுவாங்க. பட் ஓடிஐ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்வீப் யாருமே ஆட மாட்டாங்க. அங்கதான் எனக்கு தெரிஞ்சு அங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஓடிஐல. அண்ட் T20ல அபிஷேக் சர்மாவை நிப்பாட்ட போறது யாரு, அண்ட் ஓடிஐ கிரிக்கெட்ல விராட் கோலி நிப்பாட்ட போறது யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல இருந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் டாடா பை பை, தேங்க்யூ. போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.